ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 2026 தேர்தல்களம் வந்து நிறைய திருப்பங்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து முன்னால நாம் தமிழ் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து தற்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழருடைய தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஜெயமான் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள பேச்சாளர், மாற்றுக்கருத்து நல்ல சிந்தனையாளர். ஆனாலும் கூட காளியம்மா போன்றவருடைய விலகல் அல்லது அதுக்கு முன்னால் நின்றவருடைய விலகல் என்பது ஒரு சிந்தனைக்குரியது தான். ஆனால் இன்றைக்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அல்லது வந்து எப்படி இருந்தாலும் போனாலும் நான் ஒரு தமிழருடைய தலைமையில் தான் நான் இணைந்து பணியாற்ற நினைச்சேன். இப்பொழுது நான் சேர்ந்ததுக்கு காரணம் அதிமுகவில் அவர்களே இதை கடன் தானே வந்தாங்க. அப்போ எடப்பாடியாருக்கு மட்டும் திராவிட கொள்கையை போட்டு ஏன் திணிக்கணும்? கட்சியில் பெயர் அப்படித்தான் இருக்கு, அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம்னு சொன்னதுனாலேயே தமிழ்நாட்டுக்கு தமிழக மொழிக்கு எல்லாத்துக்கும் அவன் செஞ்சிருவான்னு நம்ப முடியுமா? இந்த கருவாட்டு சாம்பார்னு சொன்ன மாதிரி எல்லாம் கலப்படமா இருக்கு. அம்பேத்கரை கொண்டாந்து வச்சுக்கிறது, பெரியாரை கொண்டு வச்சுக்கிறது, அஞ்சலி அம்மா எதுக்கு வச்சுக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் வைக்கிறது, கலைஞரையும் கொண்டு வந்து வச்சுக்க பார்த்தாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து நின்றது. அது அதாவது அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவர்களும் வந்து ஒரு வாய்ப்பை பெறணும்னா அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதாக இந்த வாக்கு சதவீதம் 30 லட்சத்துக்கு மேலே பெருகியது. அது வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி. ஆனால் இன்றைக்கு ஐயா மணியரசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஆதரிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மணியரசன் ஐயா அவர்கள் தெளிவான சிந்தனையுடையவர், தமிழர்கள் மீது தமிழகத்தின் மீது பற்றுடையவர், தெளிவானவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சீமானை ஆதரிக்கிறார் வரவேற்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் அதாவது மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு என்பது பொதுத்தளத்திலிருந்து சீமானுக்கு வர வேண்டும். இப்போ பாரிவேந்தர் கூட சொன்னார், திரும்ப சீமானை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொன்னார். அவர் மேடையிலேயே, அவர் கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்திலேயே. என்னதான் அவர் எடப்பாடி அவர்களை வந்து ஒரு தமிழராக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட அடிப்படையிலான ஒரு கட்சி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணியரசன் ஐயா அவர்கள் எடுத்த இந்த முடிவு வந்து சரிதானே? அவர் வந்து கொள்கை ரீதியா அதுதான் தேர்தல் ரீதியா ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கை ரீதியா வந்து அவர் நாம் தமிழர் வந்து சரி. அதாவது நான் எப்படி பார்ப்போம்னா, தமிழ் ஜாதி குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பா கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி அதிகமா பேசக்கூடிய கட்சி எந்த கட்சியா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியா இருக்குமா இல்ல அதிமுகவா இருக்குமா? அதாவது இடஒதுக்கீடு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. ஐயா இப்போ பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 2026 தேர்தல்களம் வந்து நிறைய திருப்பங்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து முன்னால நாம் தமிழ் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து தற்போது அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதாவது அவங்களுக்கு என்ன நெருக்கடி நாம் தமிழர் கட்சியில் இருந்துச்சு நமக்கு தெரியாது. என்றால் அது மட்டுமல்ல, சண்முக தர்மம் ஒருத்தர் விலகி இருந்தார், ராஜீவ்காந்தி ஒருத்தர் விலகி போனார், முக்கிய பொறுப்பாளர்கள், அப்படி சில ஆட்கள் விலகி போயிருந்தாங்க, நம்மளும் பார்த்துருக்குறோம். அப்போ நாம் தமிழருடைய தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஜெயமான் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள பேச்சாளர், மாற்றுக்கருத்து நல்ல சிந்தனையாளர். ஆனாலும் கூட காளியம்மா போன்றவருடைய விலகல் அல்லது அதுக்கு முன்னால் நின்றவருடைய விலகல் என்பது ஒரு சிந்தனைக்குரியது தான். அப்போ மிகச்சிறந்த பேச்சாளராக வளம் வந்தவர் காளியம்மா அவருங்க. நான் தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி, எளிய மீனவ சமூகத்தினுடைய பிரதிநிதியாக வந்தவர். என்னை பொறுத்தவரை அவர்களை வந்து நான் அவருடைய பேச்சாலையும் அவருடைய சிந்தனையாலையும் நான் மதிக்கக்கூடியவன் தான். ஆனால் இன்றைக்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அல்லது வந்து எப்படி இருந்தாலும் போனாலும் நான் ஒரு தமிழருடைய தலைமையில் தான் நான் இணைந்து பணியாற்ற நினைச்சேன். இப்பொழுது நான் சேர்ந்ததற்கு காரணம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தமிழருடைய தலைமையின் கீழ் பணி செய்வது எனக்கு விருப்பமாக இருக்கிறது. எனவே அவர் தலைமை யார் என்பதை முடிவு செய்து கொண்டு நான் பயணிக்க விரும்பினேன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது திராவிட சிந்தனைகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து மேலே வந்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை.
உள்கட்சிக்குள்ள பலர் வந்து குடைச்சல் கொடுத்து மிகப்பெரிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவருடைய சின்னத்தை முடக்குவதற்கும் அபகரிப்பதற்கும் கட்சி முடித்து விடுவதற்கும் அவருடைய தலைமை வீழ்த்துவதற்கும் எவ்வளவோ செயல்கள் எத்தனையோ திசையிலிருந்து வந்தது. நல்லா பார்க்கணும். தாக்குதல் பல முனை தாக்குதலாக இருந்தது. அத்தனையும் சமாளித்து மேலெழுந்து வந்ததற்கான காரணம் அவருடைய தனிப்பட்ட ஆளுமை. அவருடைய தனிப்பட்ட ஆளுமை என்பது தொண்டர்களை அரவணைப்பது, தன்னை நம்பியவர்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவது, அவர்களை காப்பாற்றுவது, எல்லா வகையிலும் அவர் ஆதரவாக இருப்பதனால் தான் எல்லோரும் நினைச்சாங்க அவர் பக்கம் போனாங்க. அவரை முரண்பட்டு நின்றவர்கள் இன்றைக்கு ஒத்தையில் நிற்பது என்பது மிகப்பெரிய அவலம். ஆனால் அதையும் தாண்டி என்னாச்சு, மிகப்பெரிய பேரவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் சொல்ல போனால் அசிங்கம், அவமானம். எது? ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்தது. அதிமுக 3 முறை வந்து முதல்வராக கிடைத்த வாய்ப்பு ஜெயலலிதா இல்லை என்பதனால அப்படி எம்ஜிஆர் தொடங்கி அந்த மிகச்சிறந்த ஒரு இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு பயனெல்லாம் பெற்று ஒரு பொம்மை முதல்வரில் இருந்தவர் இன்றைக்கு திமுக சேர்ந்திருக்காருன்னா அவருடைய தகுதியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தகுதியற்றவராக இருந்ததால்தான் அந்த அம்மாவை கொடுத்தாங்க. இவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதமான தகுதியும் இல்லாதவர் என்பதனால தான் கொடுத்து பொம்மை போல உட்கார வச்சுட்டு பொம்மை போல விலைக்கு விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது உண்மைதான் என்பதை நிரூபித்து தான் நினைச்சிருக்கிறாரு அவர் வந்து திமுகவில் போய் அடக்கலமாக இருக்கார். அதுதான் மிகப்பெரிய அவலம். அதே போல் செங்கோட்டையன் அந்த பக்கம் போனது என்பது அவர் அங்கே அந்த அவருடைய பகுதியில் அவருடைய மண்ணில் அரசியல் செய்ய முடியாத தடுமாற்றம். ஏனென்றால் அவருடைய சுயநலம், அவருடைய குறைபாடு. என்னோட அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவருக்கு வந்து பொறுப்பை கொடுக்காம விலைக்கு வச்சிருந்தாங்க. எடப்பாடி வந்த பின்னால தான் அவருக்கு உள்ளே நுழைய விட்டாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க. இது எல்லாரும் அறிஞ்சது. எனவே இப்படி அரசியல்ல இப்படி ஏற்ற இறக்கங்கள், சேர்க்கை, விலகுதல் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்த வேலை காளியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சார் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை நோக்கியும், இன்னொரு சார் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களை நோக்கியும் இருக்குது. ஏன்னா இதில் இந்த கட்சியில் இருக்குங்க, அதில் சேருவோம், அதில் இருக்கும், இதில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் மாறி மாறி சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி அவர்களை வந்து நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியை ஏற்றுப்பீங்களா? அப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கும்? அதாவது திமுக என்பது தமிழ் என்று சொல்வது என்பது வெறும் வார்த்தை. ஏனென்றால் அவர்கள் திராவிட சித்தாந்தம், அவருடைய சித்தாந்தம் என்பது பெரியார் வழி நின்றது. ஆனாலும் கூட பகுத்தறிவுக்கும் அவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. வாழ்வியலில் பகுத்தறிவை கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் கொள்கை அளவில் வாயளவில் பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் எடப்பாடியார் அவர் வந்து முதல்ல அடிப்படை தகுதி என்ன? தமிழனா இருக்கணுமா இல்லையா? அவர் தமிழனாக இருக்கிறார். அதுவும் வேளாண்மை சமூகத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய அரசியல் தொடக்கத்திலிருந்து அவர் மெல்ல 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 வளர்ந்து வந்து இந்த உச்சம் தொட்டிருக்கிறார். அப்ப இத்தனை தகுதிப்பாடுகளும் உடைய காரணத்தினால் அவர் தமிழ் தேசிய பற்றுக்கொண்டவர்களுடைய வார்த்தையை அவர் மதித்து நிறைவேற்றுவார். சீமானே சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன உடனே தெலுங்கு வருட பிறப்புக்கு அதுக்கெல்லாம் லீவ் விடுறாங்க, அப்ப தமிழ் மரபு சார்ந்த விழாக்களுக்கு லீவ் விடாம தவிர்க்கிறாங்கன்னு நான் சொன்ன உடனே எடப்பாடியார் அவர்கள் அந்த விடுமுறை உடனே அறிவித்தார். அப்ப என்ன பொருள்? அவர் வந்து தமிழ் உணர்வு என்பது வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ள இருக்கும். அதை தூண்டி விட்டா போதும். ஐயா இது தமிழுக்கு நல்லது, தமிழர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று எடுத்து சொன்னாலே போதும். நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அவர் விருப்பமுடையவர் என்றாலே போதும். தமிழ் தேசியங்கிற வந்து ஒரு கொள்கையை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக என்றாலும் கூட, பேர் இருந்தாலும் கூட அவர் தமிழராக தமிழ் மரபு சார்ந்தவராக இருப்பதனால் நிச்சயமாக தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த விதமான சேதாரம் வராது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஐயா மணியரசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஆதரிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து நின்றது. அதாவது அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவர்களும் வந்து ஒரு வாய்ப்பை பெறணும்னா அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதாக இந்த வாக்கு சதவீதம் 30 லட்சத்துக்கு மேலே பெருகியது. அது வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி. ஆனால் இன்றைக்கு விஜய் என்கிற திரைக்கவர்ச்சியின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த புதிய அமைப்பு என்பது நாம் தமிழருக்கு ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக திமுக பிடிக்காட்டா 3வது அணி என்பது நாம் தமிழராக இருந்த நிலையில் இப்பொழுது விஜய் வந்து விட்ட காரணத்தினால் அது ஒரு இதாக இருக்குது. எல்லா கட்சியிலையும் ஒரு சேதாரம் வரும். திமுகவில் இருந்தும் அது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிரிந்து என்ன செய்யும், விஜய்க்கு போய் சேரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜயினுடைய அந்த அரசியல் அனுபவம், அந்த முதிர்ச்சி, அந்த பக்குவம் எல்லாம் இந்த வருகின்ற மக்களை தக்க வைக்குமா? அது வருங்கால தேர்தலும் தெரியும். வருகின்ற தேர்தலில் விஜயினுடைய ஆளுமையும் சுய சிந்தனையும் தற்சார்புடைய அந்த செயலாக்கமும் உறுதியும் இந்த தேர்தலில் தெரியும். அதுக்கு பின்னால அவருடைய வளர்ச்சியாக இறங்குமா என்பது வெளிப்படும். அந்த வகையில் இப்ப சீமான் அவர்கள் என்பது அவர் சுயமாக
அவரு சுயமா நிற்கிறார், தனித்து நிற்கிறார், ஆளுமையோடு நிற்கிறார். அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து நான் தனித்தே நிற்பங்கிற அந்த அந்த ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ஏறலாம், வளரலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு அந்த நிலை எட்ட முடியுமா என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இப்போ விஜயா இருந்தாலும் கூட அவர் வந்து என்ன செய்யறாங்க, முன்பணம் பெறுகின்ற அளவுக்கு பெறலாம், வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வர முடியாது என்பதுதான் வெளிப்படையான விஷயம். எனவே அந்த வகையில் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியல் களம் என்பது ஒரு திசை நோக்கி போகின்ற பொழுது சீமான் அவர்கள் நான் தனித்தை நிற்பம் என்கிற அந்த விஷயம் என்பது ஒரு நெருடலாக அல்லது வந்து ஒரு தனித்துவமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த வகையில் களம் என்பது 4 முனை போட்டி தான். அதுல முதலிடத்தில் இருப்பது அதிமுக, திமுக, அடுத்த வரிசையில் 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் இங்கே போட்டிகளாக இருக்கும். முதலிடம் என்பது இன்றைக்கு நிச்சயமாக அதிமுக மேலே வருவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை என்கிற மிகப்பெரிய அவலங்கள் தமிழகம் முழுக்க அரங்கேறிக்கிட்டு சூழ்நிலையில் திமுக மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால முதலிடத்துக்கு அதிமுக தான் வரும். மீண்டும் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, முதலமைச்சராக வருவாங்க. 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தான் நமக்கு யாருன்னு தெரியணும். அதுதான் இன்றைக்கு இந்த தேர்தலில் தெரிய வேண்டியது. முதலும் 2ம் தெரிஞ்சு போச்சு, 3, 4 யாரு, அவ்வளவுதான். ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவுடைய எந்த நகர்வு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் தேசியத்திலே முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது தமிழ் தேசிய பேரியக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நகர்வை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கலாமா, அப்படி இல்லைன்னா தமிழ் தேசியத்துக்கான ஒரு தீவிர கட்டமாக இதை எடுத்துக்கலாம்? நிச்சயமா. அதாவது மணியரசன் ஐயா அவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர், தமிழர்கள் மீது, தமிழகத்தின் மீது பற்றுடையவர், தெளிவானவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சீமானை ஆதரிக்கிறார் வரவேற்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் அதாவது மிகப்பெரிய அளவிலே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு என்பது பொதுத்தளத்திலிருந்து சீமானுக்கு வர வேண்டும். இப்போ பாரிவேந்தர் கூட சொன்னார், திரும்ப திரும்ப சீமானை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொன்னார் அவர் மேடையிலேயே, அவர் கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்திலேயே. இன்றைக்கு தமிழை பற்றி சரியாக, தமிழர்களை பற்றி சரியாக, தெளிவாக, மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஒரே ஆள் சீமான் அவர்கள் தான். அவரை விட்டா வேற ஆள் இல்லை, அதனால திரும்ப திரும்ப கூப்பிடுறோம். அவரே நான் என்னை விட்டுட்டு வேற ஆளை கூப்பிடுங்கன்னு சொன்னாலும் கூட அது என் கையில் இல்லை. ஏன்னா மாணவர்கள் விரும்புகிறத தான் கூப்பிட முடியும். எனவே மாணவர்கள் அத்தனை பேரும் சீமான் வருவதைத்தான் விரும்புகிறார்கள், அவர் பேசுவதைத்தான் கேட்க ஆசைப்படுகிறார்கள் என்பது போல பாரிவேந்தர் கூட சொல்லியிருந்தார். எனவே அந்த அளவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அவர் வந்து விட்டார். ஆனால் அரசியலில் இப்படி ஒரு இந்த நகர்வுகள் என்பது இந்த மாற்றத்தை உண்டு பண்ணணும். அதுதான் மணியரசன் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது நிச்சயமாக என்னை போன்றவர்களோ தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்களோ அவர் நிச்சயமாக அவர் வெற்றி பெறணும். அவருடைய குரலும் அவரை சார்ந்த தம்பியுடைய குரல்களும் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். மிகப்பெரிய தமிழக மக்களுக்கு நன்மை தரணும், தமிழ் வளர்ச்சி பெறணுங்கிறது ஆசை. அதை நோக்கித்தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கான சூழ்நிலையை அவரும் சேர்ந்து தானே சாத்தியப்படுத்தணும் இல்லையா? சரி, வரட்டும், நல்லதே நடக்கட்டும், நம்புவோம். ஐயா இப்போ நீங்க சொன்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் அவர் எடப்பாடி அவர்களை வந்து ஒரு தமிழராக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராவிட அடிப்படையிலான ஒரு கட்சி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணியரசன் ஐயா அவர்கள் எடுத்த இந்த முடிவு வந்து சரிதானே? அவர் வந்து கொள்கை ரீதியா, தேர்தல் ரீதியா ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கை ரீதியா வந்து அவர் நாம் தமிழர் வந்து அதாவது நான் எப்படி பார்ப்போம்னா, அதாவது ஒரு கொள்கையில வந்து நம்ம பிடிப்பா இருப்பதனால தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்குமா? ஒன்று, அந்த கொள்கை பிடிப்புல முழுமையாக இல்லாமல் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? முதல்ல அதிகாரம் வரணும். உன்னுடைய மக்களின் காப்பாற்றணும்னா நீ அதிகாரத்துக்கு வரணும், இல்ல வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வர்றவங்கள எவன் பரவாயில்லன்னு பாரு. முழுக்க அத்தனை விதத்தை நிராகரித்து நீ வர முடியல, அப்ப கெட்ட வந்துட்டான்னு என்ன செய்யறது? உன்னுடைய எதிரி மிக மோசமான தமிழர்களுடைய அழிவுக்கு காரணமானவன் திரும்ப அதிகாரத்துக்கு வந்தால் மிகப்பெரிய சேதாரத்தை தமிழகம் சந்திக்குமா சந்திக்காதா? அப்ப அதற்கு மறைமுகமா நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம்ங்கிறது வெளிப்படாதா? நான் சொல்றேன், அது வந்து திராவிடம் என்கிற கட்சியில பேர்ல தான் இருக்கு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சது, அவரே மூகாம்பிகை கோயில் போட்டு வந்தவர். இந்த அம்மா ஜெயலலிதாவுடைய தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை கும்பகோணம் மகாமக நிகழ்வு தெரியும் இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க ஜனாதானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒருத்தங்க வந்து திராவிட கொள்கை எப்படி பொருந்தும்? அவர்களே இதை கடந்தானே வந்தாங்க. அப்ப எடப்பாடியாருக்கு மட்டும் திராவிட கொள்கையை போட்டு ஏன் திணிக்கணும்? கட்சியில பெயர் அப்படித்தான் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அவர் தமிழரை நேசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார் என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை அந்த 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 கட்சியினுடைய பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு நிராகரிக்க முடியாது. எனவே தமிழக வெற்றி கழகம்னு சொன்னதுனாலேயே தமிழ்நாட்டுக்கு, தமிழக மொழிக்கு எல்லாத்துக்கும் அவங்க செஞ்சிருவான்னு நம்ப முடியுமா? பெரியாரத்துக்கு முன்னால் வச்சிருக்காங்களே. அப்ப அதுதான் ஒரு கலப்படமாக இருக்கிறது.
அவர் சொன்ன மாதிரி இந்த கருவாட்டு சாம்பார்னு சொன்ன மாதிரி எல்லாம் கலப்படமா இருக்கு. அம்பேத்கரை கொண்டாந்து வச்சுக்கிறது, பெரியாரை கொண்டு வச்சுக்கிறது, அஞ்சலி அம்மா எதுக்கு வச்சுக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் வைக்கிறது. அப்புறம் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரை கொண்டாந்து, ஜெயலலிதா கொண்டாந்து, கலைஞரையும் கொண்டாந்து வச்சுக்க பார்த்தாங்க. இதுதான் நடந்தது. அப்ப என்ன முடிவு? இதெல்லாம் பேர்ல ஒண்ணும் கிடையாது. அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது, அவருடைய பேச்சு என்னவாக இருக்கிறது, அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது. அந்த வகையில மணியரசனையும் நம்ம வர இருக்கிறோம். அதே போல எடப்பாடியை நிராகரிக்க முடியாது. அதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ யார் தேர்தலுக்கு வந்தாலுமே முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஜாதி குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி அதிகமாக பேசக்கூடிய கட்சி எந்த கட்சியாக இருக்கும்? நாம் தமிழர் கட்சியாக இருக்குமா இல்லை அதிமுகவாக இருக்குமா? அதாவது இடஒதுக்கீடு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு திமுகவில் திராவிட கட்சிகளில் உள்ள தெலுங்கு அல்லது பிறமொழி ஆதிக்கத்தினர் தான் அதிகமாக இருக்காங்க அமைச்சர்கள். நீங்கள் நினைச்ச மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பிரதிநிதித்துவம் கொடுக்கல. நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா அமைச்சரில் ஏதாவது கணிசமான எண்ணிக்கை என்பது தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு, மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்க மக்கள் தொகை ஏற்றவாறு பிரதிநிதித்துவம் கிடையாது. ஆனால் இந்த தமிழ் மக்கள், இப்போ வன்னியர்களோ அல்லது தேவேந்திர குல வேளாளர்களோ அல்லது வந்து நாடார்களோ அல்லது கோணார்களோ முழுக்க முழுக்க தமிழ் மரபு சார்ந்த மக்கள். ஆனால் அவங்களுடைய பிரதிநிதி 1-2 கூட இருக்காது. என்ன காரணம்? அப்போ சமூக நீதி பேசக்கூடிய திராவிட திமுக கட்சியில் மாவட்ட செயலாளர்களே கண்ணு கட்டி தூரம் பார்க்க முடியாது. ஒன்று இருந்தால் அத்தி புத்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் அவர்கள் பொறுப்பு கொடுக்கின்ற விதம், அமைச்சர் பதவி கொடுக்கின்ற விதம். யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க என்ன சமூக நீதி இருக்கிறது? அப்ப அவர்களும் அது போல இருந்தால் இதை சுட்டி காட்டி சரி செய்யணும். ஆனா இங்க நடக்கல. அதனாலதான் ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி அவர்கள் வந்தால் இதெல்லாம் அந்த குறைகள்லாம் கண்டு என்ன செய்யணும், களைவதற்கான முயற்சியை செய்யணும்னு நம்ம நம்புறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் என்ன செய்யறது, இவங்க எப்படி இருக்காங்கிறத காட்டி தான் நம்ம அவங்கள்ட்ட பேசுறோம். அப்ப அவங்க இதை இந்த குறையை சரி செய்யணும்னு தானே செய்யணும். சமூக நீதி இந்த மக்களவை கணக்கு ஏற்கனவே சட்டநாதன் கமிஷன் போட்டு எல்லாம் தெளிவாக பண்ணி, இவருடைய இந்த சின்னமேளம் என்று இருப்பதை இசைவேளாளர் மாற்றி கலைஞர் அவர்கள் அதை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்ததை சட்டநாதன் கமிஷன் தெளிவாக சொல்லிடுச்சு. இவர்கள் புறம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி விளக்கின பின்னால பயந்து அந்த கமிஷன் அறிக்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு மறைச்சிட்டாங்க. நீங்க சொன்ன கேள்வியில் இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு யார் சொன்னா? மாநில அரசு நடத்தலாம். நடத்தி கையில் புள்ளிவரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் செயல்படலாம். அதை தடுக்கப்படுறது கிடையாது. நீங்க மத்திய அரசு அங்கீகரிக்கலாம் கேள்வி இல்லை. நாங்கள் எங்களுடைய வசதிக்காக எங்க தேவைக்காக நாங்கள் நினைச்சு கணக்கெடுத்திருக்கிறோம். புள்ளிவரம் எங்களுக்கு இருக்கிறது. இதை வச்சு நாம தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், நாங்க திட்டங்களை நிறைவேற்ற போறோம்னு சொல்ல வேண்டியதானே? அதையும் உங்களால செய்ய முடியல. இதை தானே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு. அப்போ இன்னும் மத்திய அரசு மீது பள்ளியை போட்டுட்டு அவங்க பண்ணணும்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்? மற்ற மாநிலங்கள் 2 மாநிலங்கள் பண்ணிட்டு தானே இருக்கு. அதனால இவங்க சமூக நீதிக்கு வந்து வாய்த்தல் சொல்லுவாங்க ஒழிய, ஆனால் சமூகங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தரவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய இதா இருக்கு, ஒரு இயலாமை உபாயமையா இருக்கு. ஐயா, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து பிராமணர்களுக்கு 6 சீட் கொடுத்திருக்காரு. பார்த்துருவாங்க. ஏற்கனவே பிராமண கடப்பாறைன்ற ஒரு அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளாச்சு. பிராமண கடப்பாறை எடுத்துக்கொண்டு திராவிட ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஆச்சு. இப்போ இந்த 6 பிராமணர்களுக்கான சீட்டை வந்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகுமா இல்ல இதுக்கான முன்னெடுப்பு என்ன இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்படி பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எப்ப வந்து பார்த்து ஆற்காடு வீராசாமி காலத்திலேயே கலைஞர் காலத்திலே என்ன செய்யறாங்க, எதுக்கு இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னா, அங்க இவர் தெலுங்கு பேசுறாரு, தெலுங்கு பேசுற மக்கள் அங்க அதிகம் இருக்காங்க, அதனால ஆற்காடு வீராசாமி கொடுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னதாக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நேர்காணல் இருக்கிறது. அப்ப அண்ணாதுரை தொடங்கிய காலத்துல தொடங்கினது கலைஞர் காலத்துல இருந்து விசுவரூபம் எடுத்து விட்டது, விருட்சமாக மாறிவிட்டது, ஜாதிய பார்வையோடு ஆட்களை தேர்ந்தெடுப்பது. ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெண்களுக்கு சமபங்கு அளிக்கிறாரு. ஒரு புதுமையான முயற்சி. நீ வேணா நீ சவால் விட்டு பாரு, நாங்களும் எங்க கட்சியில் கொடுப்போம், எந்த கட்சியை சொல்ல சொல்லிட்டோம், அவங்களால செய்ய முடியுதுல்ல. அதே போல நாங்க எல்லா சமூகத்துக்கும் நிரவலாக, அதாவது யாருன்னே தெரியாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகம், விளிம்புநிலை சமூகத்துக்கு அவரால் வந்து பிரதிநிதியை வந்து நிறுத்த முடியுதுல்ல. அப்ப பிராமணர்கள் சொல்லி பார்ப்பனர்கள் சொல்லி நீ ஏன் புறக்கணிக்கிற? அவனும் தமிழ் மரபுல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்தவன் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தவனே தமிழ்னு சொல்லி நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருக்கிறே, வீட்டுக்குள்ள தெளிவு பேசிட்டு அவன் வந்து வீட்லயும் தமிழ் தான் பேசுறான், வெளியிலையும் தமிழ் தான் பேசுறான். 2000 ஆண்டு மரபுகளை உடைய தமிழ்நாட்டில் அவனை போய் நீ வந்து ஆரியம் பார்ப்பான்னு சொல்லி புறக்கணிச்சீங்கன்னா அது அரசியல், உள்நோக்கமுடைய அரசியல், ஏமாற்று. இதைத்தான் பெரியார் செய்தாரு. தன்னை தமிழனாக தவமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளாக இருந்த அந்த பார்ப்பனர்களை என்ன செய்யற ஆரியன்னு சொல்லி புறக்கணிச்சு அரசியல் பண்ணாங்க.
அப்ப தமிழர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஆரிய எதிர்ப்பை காட்டி திராவிடத்தை கொண்டு உட்கார வச்சது பெரியாருடைய ராஜதந்திரமான சூழ்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் பிரதிநிதித்துவம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு அவலப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணமே அந்த திராவிட சிந்தனைகளுடைய ஆரிய எதிர்ப்பு தான். எனவே பார்ப்பனர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்ததும் தப்பில்லை, இடம் கொடுத்தது தப்பில்லை. அவர்கள் தமிழர்கள் தான், தமிழ் மரபை சார்ந்தவர்கள் தான். இன்னைக்கு உருது பேசுற முஸ்லீம்களை நீ அரபு நாட்டுக்காரன் சொல்லிடுவியா? ஆங்கிலம் பேசக்கூடிய கிறிஸ்தவர்களை நீ ஐரோப்பாக்காரன் சொல்லிடுவியா? அதுபோல சமஸ்கிருதம் பேசக்கூடிய அல்லது ஒலிக்கக்கூடிய பார்ப்பனர்களை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆரியன்னு புறக்கணிக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். அதனால முழுக்க திராவிட சதியினாலதான் இந்த ஆரிய எதிர்ப்புங்கிற பூச்சாண்டி எல்லாம் அதை தெளிவா அவர் கண்டுகிட்டதுனாலதான் அவங்களும் தமிழ் தாண்டா நாங்களும் எல்லாம் ஒண்ணு தாண்டான்னு சொல்லி அவர் சீமான் நினைச்சாரு, ஆதரிக்கிறாரு, இடம் கொடுக்கிறாரு. அது திராவிடத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது, நடுங்குகிறது. இவ்வளவுதான். சரிங்க ஐயா. ஐயா, இவ்வளவு நேரம் தங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல்வேறு தகவல் அளித்தமைக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம்.